அந்த காலகட்டம் தான் தமிழ் சினிமாவின் பொற்காலம் அப்படின்னு சொல்லுவேன் நான். இப்போ ரொம்ப கமர்ஷியல் ஆயிடுச்சு. பாரதி ராஜா இப்போ ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு, அதாவது ஒரு பாடல் கம்போஸ் பண்ணும்போது நாங்கள் எல்லாரும் இருப்போம், எல்லாரும் இருந்ததுனால தான் இதெல்லாம் வந்திருக்குது. அப்போது உட்கார்ந்துருப்பான், டைரக்டர் உட்காந்துருப்பார், பாட்டு எழுதுறவர் உட்காந்துருப்பார், இசையமைப்பாளர் உட்காந்துருப்பார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே புரட்சி பண்ணவர் பாரதி ராஜா சார். பேரழகன் கமல் சார் அவரை கூட்டு போய் கோமணம் கட்டி என் ஹீரோ இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒரு கோவணத்தோடு நடிக்க வச்சதுல ஆரம்பிச்சு புரட்சி இது. இது எப்படின்னா பெரிய பெரிய ஹீரோஸ்க்கு மத்தியில் புதுமுகமாக ஒரு 4 பேரை கொண்டு போய் வச்சு இந்த 4 பேர் தான் கதை நாயகர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நிறுத்தினதெல்லாம் அதோடைய நீட்சி தான் விக்ரமன் சார் படலாம். கிராமப்புறங்கள்லேருந்து பைய தூக்கிட்டு சினிமாவுக்கு வர்றதுக்கான பெரிய பாதை போட்ட ஒரு திரைப்படம் இது. ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல இந்த பாட்டு மியூசிக்கலி ரொம்ப ரிச்சாக இருக்கிற ஒரு பாட்டு எடுத்துகிட்டு வந்து 2 குட்டி பசங்க அழகாக பாடுங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக இந்த மாதிரி கிட்ஸ் இப்படிப்பட்ட சாங் எடுத்து பாடும்போது எப்படின்னா, கிட்ஸ் ஆல்மோஸ்ட் ரீடிங் ஒரு ஹார்ட் கோர் ஒரு பயங்கரமான ஒரு லிட்ரேச்சரை படிக்கிறதுக்கு சமம் இந்த மாதிரி பாட்டை நீங்கள் லைவாக பெர்ஃபார்ம் பண்ணும்போது. ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. யூ காட் அ பிரைட் ஃபியூச்சர் டியர். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.